ஸ்கூல்ல பசங்க புள்ளி பண்ணுவானுங்க. ஏன்டா பண்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க. ஒரு கேங். மொத்த ஸ்கூல் அவனை புள்ளி பண்ணோம் இல்ல. ஒரு கேங் அப்படி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஒரு நடிகன் அப்படின்னா அவனுக்கு முகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்பி தான் வராங்க. ஆடுறோம், குதிக்கிறோம், ஜம்ப் பண்றோம் எல்லாம் வேறன்னு வச்சுக்கங்களேன். முகம் முக்கியம். அதை வச்சா நடிப்பு காட்ட போறேன் நீ ஃப்ரேம்ல. ஆனா அந்த முகத்தையே ட்ரோல் பண்றாங்க. ஒரு படம் ஃபர்ஸ்ட் வரப்ப முகத்தை மற்ற ஹீரோஸ் அந்த உடல் மொழி சைஸ் அதை வச்சா ட்ரோல் பண்றாங்க. இவருக்கு முகத்தையே ட்ரோல் பண்றாங்கிறப்ப ஒரு நடிகனா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை வச்சா நம்ம முகத்தை காமிக்கிறோம். ஆனா இதே அசிங்கம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றதுனா அப்படிங்கிற மோட் இருக்குல்ல, அதை தாண்டி அவர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும். நீ இதையே என்ன ட்ரோல் பண்ண நான் அதை தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன், நான் பாடுறேன், நான் எல்லாமே பண்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப தட்டி விட்டு தாங்க போவாரு. அதான் நான் சொல்றேன், அந்த புள்ளி கேங் எப்பவுமே இருக்கும். எல்லா இடத்துலயுமே அந்த புள்ளி கேங் ஒன்று இருக்கும். அதை எப்படி தட்டி விடுறதுன்னு அவர் ஃபர்ஸ்டே ஹெவியா வாங்கிட்டாரு. இதை இப்படி தாண்டி தான் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவர் அதை கடந்து போயிடுவாரு. அவனுங்க அப்படிதான் காலங்க உலகம் அழிஞ்சு புதுசாக உருவானா கூட அந்த புள்ளி கேங் இருக்கும்.